அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் கிருபையாக நமக்கு ஒரு நாளை கூட்டி தந்து அவருடைய மேன்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். முதலாவது நம்முடைய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு சாட்சி பெட்டியும் சத்தியமும் என்கிற தலைப்பிலே சற்று நேரம் தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். சரி, சாட்சி பெட்டி அப்படின்னா நமக்கு தெரியும், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியினுடைய ஒரு ட்ராவல் பிரயாணத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவனுடைய பெட்டி எங்கெல்லாம் ட்ராவல் ஆச்சு, எங்கே போய் ரீச் ஆச்சு, அதில் தேவன் என்ன ஒரு சத்தியத்தை வச்சுருக்கார் என்பதை குறித்து இன்றைய பாடத்தில் நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். சரி, இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நம்ம பார்த்தோம்னா, தேவன் அங்கே சீனாய் மலையில் மோசேக்கு கற்பனைகள் பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்குறார். அப்போது இந்த தேவனுடைய பெட்டியை எந்த அளவில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறார், அங்கே செய்கிறாங்க. அப்போது வனாந்தர பிரயாணம் அவங்க வராங்க. அதற்கப்புறம் கானான் தேசத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் முதல்ல தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் முதல்ல எங்கே தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்கள், யோசுவா 18ஆம் அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. முதல்ல அங்கே சீலோவில் தான் தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே ஸ்தாபிக்கப்படுது. ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போது இந்த ஒரு பீரியட், இப்போ நியாயாதிபதிகள் காலம் இதெல்லாம் எங்கே வருது. அதுக்கப்புறம் ஏலியினுடைய பீரியடில் என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் ஒரு யுத்தம் வருது. ஏலியினுடைய எண்டு பீரியட், அவருடைய கடைசி காலத்தில். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு யுத்தம் வருது. இந்த யுத்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, ஒரு 4000 பேர் இஸ்ரேலர்கள் மடிஞ்சு போகிறாங்க. அப்போது 4000 பேர் மடிஞ்சு போய் ஒரு தோல்வியை நோக்கி இஸ்ரேல் ஜனங்கள் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. உடனடியாக இந்த ஜனங்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு மேப்பை நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அதை தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ட்ராவலான ஒரு இடங்கள், இந்த ஒரு இதில் தான் ட்ராவல் ஆகுது. சரி, இப்போ சீலோவில் ஃபஸ்ட்டு தேவனுடைய பெட்டி இருக்குது. அதுக்கப்புறம் எபனேசர் வருது. அதற்கப்புறம் அஸ்தோத், காத், எக்ரோன் எல்லாம் வருது. இதெல்லாம் பார்த்தோம்னா பெலிஸ்தருடைய தேசங்கள். அப்படியே வரிசையாக ட்ராவல் ஆகும். அதற்கப்புறம் அங்கேருந்து திரும்ப பெத்சிமேஸ் வருது. கிரியாத் யாரையும் போய் அங்கேருந்து ஜெருசலேம் வருது. ஸோ தேவனுடைய பெட்டி இப்படி தான் ட்ராவல் ஆகுது. சரி, இப்போ இதனுடைய சூழ்நிலையை கொஞ்சம் கவனித்தோம்னா, பெலிஸ்தர்கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் தோற்று போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4000 பேர் மடிஞ்சு போகிறாங்க. உடனடியாக இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாருங்கள், இப்போ சீலோவில் இருந்து இப்போ பாருங்கள், எபனேசரில் தான் அங்கே யுத்தம் நடந்துகிட்ருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பெட்டியை எடுத்துகிட்டு எபனேசர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. யுத்த காலத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. வாசிக்கலாம், 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள். இப்போ அங்கிருந்து தேவனுடைய பெட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், தேவனுடைய பெட்டி வந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்து தேவனுடைய பெட்டியை இப்போது சீலோவிலிருந்து எபனேசருக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஜெயிச்சிருக்கணுமா இல்லைங்களா? தேவனுடைய பெட்டி வந்துருச்சு, இப்போ ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? நடந்த சம்பவம், முதலாவது 4000 பேர் மடிந்து போனாங்க. அடுத்தது 30,000 பேர் மறித்து போயிட்டாங்க. பெரிய ஒரு தோல்வி நோக்கி அவங்க போயிட்டாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய பெட்டி பிடிச்சிட்டாங்க. தேவனுடைய பெட்டியவே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை குறித்து வாசிக்கலாம், 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு
அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபோத் என்று பெயரிட்டார். பாருங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க பெரிய தோல்வி. தேவனுடைய பெட்டியை பிடிச்சிட்டாங்க. இந்த நியூஸ் கேட்ட உடனே ஏலி உடனடியாக அந்த பின்னாடி விழுந்து பிடரி முறிஞ்சு செத்து போயிடுறார். அவர் ஏலியினுடைய பசங்க 2 பேர், ஓப்னி பினகாஸ், இவங்களும் யுத்த காலத்தில் அங்கே மறித்து போயிடுறாங்க. இந்த நியூஸ் வந்து இந்த பினகாசினுடைய மனைவிக்கு வருது. இந்த டைமில் இந்த அம்மா ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க, குழந்தை பிறக்கிற டைம். அந்த டைமில் இந்த நியூஸ் வருது. உடனே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. பாருங்கள், இப்போ அவருடைய மாமன், அவருடைய புருஷனும் அங்கே மறித்து போயிடார், அவருடைய மாமன் ஏலியும் அங்கே மறித்து போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ அந்த அம்மா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று அப்படின்னு சொல்லி இப்போ அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ நல்லா கவனிக்கலாம், இந்த நிலையில் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு வரலாம். ஏன்னா பின்னாடி இதனுடைய பொருள் இதை பேஸ் பண்ணி அப்படியே வரும். அநேக விஷயங்களை தேவன் அங்கங்கே நமக்கு கொடுத்துருக்கார். சில பெயர்களில் சில விளக்கங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அந்த பொருளோடு நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தோற்று போகிறாங்க. ஸோ தேவனுடைய அந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஏன் தேவனுடைய மகிமை விலகி போயிற்று அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஏன் விலகி இருக்குங்க? தேவனுடைய பெட்டி வந்துமே தோற்று போகிறாங்க இல்லையா? அப்போது பாருங்கள், என்ன விஷயம் அப்படின்னா, தேவனுடைய பெட்டி தான் இவர்களை வழி நடத்த வேண்டும். மாறாக இவர்களுடைய சுயநலத்துக்காக தேவனுடைய பெட்டியை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வனாந்திர பிரயாணத்துலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமெல்லாம் இருக்கும். தேவன் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் அவங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பணும். அப்போ அதே மாதிரி ஆசாரியர்கள் அந்த நதியெல்லாம் கிடக்கும்போது தேவனுடைய பெட்டி வச்சுட்டு இப்படியே போவாங்க, பின்னாடி ஜனங்கள் வருவாங்க. அப்போ ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல தேவன் தான் நம்மை வழி நடத்தணுமே தவிர இவங்க இஷ்டத்துக்கு தேவனுடைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக தேவன் அங்கே அடிஸ்டார், பெரிய ஒரு தோல்விக்குள்ளே அங்கே போகிறாங்க. சரி, இப்போ அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. அதற்கப்புறம் தேவனுடைய பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்தில் ஒரு 7 மாதங்கள் அங்கே இருக்குது. பார்த்தோம்னா அந்த அஸ்தோத், காத், எக்ரோன் இந்த பட்டணங்களில் அங்கே தேவனுடைய பெட்டி அங்கே இருக்குது. இந்த இடங்களெல்லாம் கொஞ்சம் கவனித்தோம்னா தேவனுடைய பெட்டி எங்கெல்லாம் இருந்துச்சோ அதன் நிமித்தம் அந்த இடத்துல இருக்கிற அந்த பெலிஸ்தர்களுக்கு மிகப்பெரிய வாதை தேவன் அடி நடித்தார். நிறையா நீங்கள் அநேக வசனங்கள் இருக்குது, வீட்டில் வாசித்து பாருங்கள் சாமியலில். அப்போ பெரிய வாதைகள். ஒரு இடத்துல கூட நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம், அந்த தாகோன் சில முன்னாடி கொண்டு போய் தேவனுடைய பெட்டி வச்சுருவாங்க. காலையில் எந்திரிக்கும் போது விழுந்து கிடக்கும், திரும்பி வைப்பாங்க, திரும்பி வைக்கும்போது தலை தனியாக கால் தனியாக அப்படி எல்லாம் இருக்கும். அப்போது தேவனுடைய பெட்டி நிமித்தம் பெலிஸ்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாதம் வருது. இவங்க பயந்துடுறாங்க, பயந்து நடுங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெட்டியை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவனுடைய பெட்டியை எடுத்து பாருங்கள், அதுக்கு சில ஃபார்மாலிட்டி எல்லாம் வச்சாங்க. அவங்களுடைய அந்த அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த விஷயங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தேவனுடைய பெட்டி எடுத்து அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு நீங்கள் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. வாசிக்கலாம், 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். ஒரு பெட்டியில் வச்சு நீங்கள் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு ஒரு வண்டியில் வச்சு நீங்கள் அதை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ தேவனுடைய பெட்டியை வச்சு அனுப்பிச்சிட்றாங்க. பாருங்கள், தேவனுடைய பெட்டி இஸ்ரேலை விட்டு போயிடுச்சு, மகிமை போயிடுச்சு. இப்போ திரும்ப இஸ்ரேல் தேசத்துக்கு அது என்ட்ராகுது. இது பாருங்கள், இது எங்கே வருது அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, இப்போ பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிடுச்சு. இவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செஞ்சு அனுப்புகிறாங்க. இந்த தேவனுடைய பெட்டி எங்கே வருது அப்படின்னா நேராக இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே பெத்சிமேஸ் அப்படிங்கிற ஊருக்குள்ளே என்ட்ராகுது. பெத்சிமேஸுக்குள்ளே இப்போ தேவனுடைய பெட்டி கரெக்டாக அந்த வண்டி அங்கே வந்து சேருது. வாசிக்கலாம், 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நீர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பாருங்க, வண்டி எங்கே வருது அப்படின்னா நேராக பெத்சிமேஸுக்கு அங்கே வருது. சரி, பெத்சிமேஸ் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், அந்த பேரில் சில விளக்கங்கள் அர்த்தங்கள்லாம் இருக்குது. பெத்சிமேஸ் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் சன்,
சூரியனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். இப்போ மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சு, திரும்ப வருது. எங்கே வருது அப்படின்னா சூரியனுடைய வீடு பெத்சிமேஸுக்கு நேராக அங்கே வருது. வரும்போது இந்த பெத்சிமேஸில் என்ன ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இங்கே ஒரு பெரிய ஒரு அறுவடை ஒன்று நடந்துட்டு இருக்கு. அறுவடை காலம். இப்போ இங்கே அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜனங்கள் அப்படியே தூரத்தில் பார்க்குறாங்க, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிடுச்சு, இப்போ திரும்ப வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பெத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். இவங்க அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க, இங்க ஒரு அறுவடை நடந்துட்டு இருக்குது. இப்போ பார்க்குறாங்க தேவனுடைய பெட்டி வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தேவனுடைய பெட்டி கரெக்டாக எங்கே வருது அப்படின்னா, பாருங்க, வயலெல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. யாருடைய இடத்துக்கு வருதுன்னு கொஞ்சம் கவனிக்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வண்டில் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். கரெக்டாக பெத்சிமேஸில் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, அங்கே யோசுவா அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கார், அவருடைய வயலில் வந்து அங்கே நிற்கிது. நல்லா கவனிச்சுக்கலாம். இதெல்லாம் பின்னாடி பொருளில் வரும், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள், யோசுவாவினுடைய வயலில் வந்து கரெக்டாக அங்கே நிற்கிது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறாங்க, ரொம்ப ஆனந்தம். ஐயோ, தேவனுடைய பெட்டி திரும்ப வந்துருச்சு, தேவனுடைய மகிமை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாங்க. சின்ன தப்பு தான், ஏதோ ஆர்வக்கோடரில் பண்ணிடுறாங்க. ஆனால் அது துணிகரமான ஒரு தவறாக அங்கே இருக்குது. துணிகரமான ஒரு விஷயம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனாலும் பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்ததின் நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். எவ்வளோ பெரிய அடி பாருங்க. வார குடலில் பெட்டிக்குள்ளே பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே தேவன் அடிச்சிட்றாரு. 50,070 பேர் மரித்து போனால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு இடத்தையே நமக்கு இங்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும். 50,000 பேர் அங்கே மரித்து போகும்போது பெரிய ஒரு சங்காரம். ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போய் அங்கே துக்கிச்சிட்டு இருந்திருக்காங்க. உடனே இவங்களும் பயந்து நடுங்கிறாங்க. பெத்சிமேசனுடைய மனுஷர் பயந்து நடுங்கிறாங்க. நடுங்கிட்டு பாருங்க, இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்ம இடத்துலேருந்து யார் இடத்துக்கு போகும் என்று பெத்சிமேசன் மனுஷர் சொல்லி இவங்க பயந்துட்டாங்க. ஐயோ, இது ஆகாது, நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இதை எங்கேயாவது நம்ம வேற யாருக்காவது நம்ம ஃபார்வேர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்க, அடுத்த பட்டணத்துக்கு தேவனுடைய பெட்டியை அங்கே அனுப்புகிறாங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பாருங்க, கீரியாத் யாரீமுக்கு அனுப்புகிறாங்க. ஆள் அனுப்பி பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டி அனுப்பிட்டாங்க, நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி இப்போது இவங்க பெத்சிமேஸ் மனுஷர் அங்கே சொல்கிறாங்க. ஸோ அடுத்து தேவனுடைய பெட்டி எங்கே வருது அப்படின்னா, பெத்சிமேஸிலிருந்து கீரியாத் யாரீம் அப்படிங்கிற ஊருக்கு ட்ராவல் ஆகுது. புரியுது இல்லைங்களா? ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையே. சரி, இப்போ கீரியாத் யாரீமுக்கு அங்கே வருது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். இங்கே கீரியாத் யாரீமில் என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, இங்கே ஒரு மனுஷனை தேவனுடைய பெட்டியை பார்த்துக்கிறதுக்கு பரிசுத்தப்படுத்துகிறாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஒருத்தரை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. எதுக்கு? தேவனுடைய பெட்டியை பராமரித்து பாதுகாப்பதற்கு ஒருத்தரை அங்கே பரிசுத்தப்படுத்துகிறாங்க. சரி, இப்படியே கீரியாத் யாரீமில் அப்படியே தேவனுடைய பெட்டி இருக்குது. ஏறக்குறைய ஒரு 20 வருடங்கள் அப்படியே கடந்து போகுது. ஸோ அங்கேயே இருக்குது. அப்போது ஒரு 20 வருடங்கள் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ எந்த பீரியடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ தாவீது ராஜ்யபாரம் பண்ணுற பீரியடுக்கு வந்தாச்சு. இப்போ அப்படியே இந்த டைம் கேப்பில் அங்கங்கே அப்படியே பெட்டி ட்ராவல் ஆகிட்டே வருது. ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு பாருங்கள், அதுக்கப்புறம் சவுலுடைய அந்த ராஜ்யபாரம் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ தாவீதினுடைய ராஜ்யபாரம் அங்கே வந்துருச்சு. இப்போ தாவீது என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ தாவீதுக்கு அவர் மனசில் ஐயோ, தேவனுடைய பெட்டி எங்கேயோ இருக்குது, இது எப்படியாவது நம்ம எருசலேமுக்கு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ஒரு வாஞ்சையோட
தாவீது என்ன பண்ணுறார், இப்போ தேவனுடைய பெட்டியை எடுத்துகிட்டு வரார். ரொம்ப விமர்சையா, பிரம்மாண்டமா, தேவன் மேலே வச்ச அன்பு நிமித்தம் பயங்கரமாக எடுத்துகிட்டு வரார். பாருங்கள் அவர் எப்படி கொண்டு வராருன்னு வசனங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் பாருங்க, இப்போ பெரிய குரூப் போறாங்க, 30,000 பேர் போறாங்க. போய் இப்போ தாவீது போய் தேவனுடைய பெட்டி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு, பாலையுதாங்கிறது கீரியாத் யாரீம் அதனுடைய இன்னொரு பேர். ஸோ அங்கிருந்து நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் தேவனுடைய பெட்டியை கீரியாத் யாரீமிலிருந்து ஜெருசலேம் எடுத்துட்டு வராங்க. இது 18 கிலோமீட்டர் அந்த ஒரு பயணம். ஸோ அங்கிருந்து ஒரு பயங்கரமான ஒரு பேரணி நடக்குது. 30,000 பேர் வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? 18 கிலோமீட்டர் அப்படியே நடந்து பெரிய ரேலி அப்படியே வராங்க. 18 கிலோமீட்டர் நடந்து வராங்க. வரும்போது இப்போ தாவீது தேவன் மீது வைத்த அந்த அன்பின் நிமித்தம் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தேவனுடைய பெட்டிக்கு புதுசாக ஒரு ரதம், ஒரு புது ரதம் செஞ்சு அதில் எடுத்துட்டு வராங்க. பாருங்க, வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இப்போ ஒரு புதுசா ஒரு ரதம் செஞ்சு அந்த ரதத்துல தேவனுடைய பெட்டியை ஏற்றி இப்போ எடுத்துட்டு வராங்க. இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, பாருங்க, அபினதாப் வீட்டில் தான் இருந்துச்சு. அவருடைய இன்னும் 2 குமாரர்கள் அகியோ ஊசா, இவங்க 2 பேரும் தான் இந்த புது ரதத்தை வழி நடத்திட்டு வராங்க எருசலேம் நோக்கி. பாருங்க, இதில் அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது இப்போ அகியோ பெட்டிக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கார். அப்போது பாருங்க, ஊசா அங்கே பின்னாடி அங்கே நடந்து வந்துட்டு இருக்கணும். அப்போது இவங்க அப்படியே நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க தேவனுடைய பெட்டியை. இப்போ பாருங்க, தாவீது எல்லாம் மிகப்பெரிய ஒரு ரேலி பேரணி போயிட்டு இருக்குது. 30,000 பேர் அங்கே ஆட்டம் பாட்டம் மேலதாளத்தோடு வந்துட்டு இருக்காங்க. தாவீது பயங்கரமான கியூரியாசிட்டியில் அவர் வந்து ரொம்ப ஆட்டம் பாட்டத்தோடு வந்துட்டு இருக்கார். பாருங்க, வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகியவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி கொண்டு போனார்கள். யோசனை பண்ணி பாருங்க, ராஜா மேலதாளத்தோட வராரு, 30,000 பேர் வராங்கன்னா அந்த பேரணி எப்படி இருந்திருக்கும்? ஸோ தேவனுடைய பெட்டியை பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு வராங்க. பயங்கரமான ஒரு ஆட்டம் பாட்டத்தோடு வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்குது. பாருங்கள், பெட்டி அப்படியே ட்ராவலாகி வந்துட்டுருக்கு. இப்போது ஒரு இடத்துக்கு வந்த உடனே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். இப்போ நாகோனின் களம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இப்போ பெட்டி ரீச் ஆகுது. இப்போ இந்த இடத்துக்கு வந்த உடனே மாடு மிரண்டுறது. மாடு மிரண்ட உடனே பெட்டி கீழே விழப்போகுது. கீழே விழற டைமில் அங்கே ஊசா டக்குன்னு கை எடுத்து பெட்டியை பிடிச்சிட்றார். கவனிக்கலாம், களம் அப்படின்னாவே அங்கே என்ன நடக்குங்க? ஒரு அறுவடை தான். அங்கே ஒரு அறுவடை அங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ஆல்ரெடி நம்ம ஒரு அறுவடை பார்த்தோம். இப்போ நாகோனின் களத்துக்கு வருது. இங்கே ஒரு அறுவடை நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல மாடுகள் மிரண்டுது. இப்போ ஊசா டக்குன்னு பெட்டியை பிடிச்சிட்றார். பிடிச்ச உடனே அங்கே என்ன நடந்துச்சுங்க? தேவன் அங்கே அடிச்சிட்றார். பாருங்க, வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:7. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையில் செத்தான். பாருங்க, இது அவ்வளோ பெரிய தவறா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். தேவனுடைய பெட்டி அங்கே மாடு மிரண்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. கீழே விழக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் பிடிக்கிறார். பிடிச்ச உடனே தேவன் அடிச்சிட்றார். இது ஏன் தேவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும்? ஏதாவது பதில் சொல்ல முடியுதுங்களா? சிஸ்டர் பாருங்கள், அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி அந்த ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஊசாவை ஏன் அடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
தாவீது பண்ணின தவறு இது. தாவீது பண்ண தவறு ஒன்று இருக்குது. சிஸ்டர் அதை கரெக்டாக சொல்கிறாங்க, பின்னாடி பார்க்கலாம். ஆனால் ஊசா கையை வச்சுன்னு அடிச்சிடுறார். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது தேவனுடைய பெட்டியை யார் தான் தொட முடியும், யார் தான் அங்கே டச் பண்ண முடியும், யார் தான் அதை வழி நடத்திட்டு வர முடியும் அப்படின்னா, லேவியர்களில் கோகாத் வம்சத்தார் தான். அவங்க தான் தேவனுடைய பெட்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவங்க தான் அந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வரணும். அப்போது இப்போ இவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, இவர் லேவி கோத்திரம் அங்கே இல்லை. அதே மாதிரி இது தெரிஞ்ச தேவனுடைய பெட்டியை அங்கே தொட்டுறார். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கூட வருது. என்ன இருந்தாலும் பெட்டி கீழே தானே விழுகுது, அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் பிடிக்க தானே செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் எழும்புது. இதற்கு நம்ம மூத்த சகோதரர்லாம் சில கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. இவருடைய வேலை என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, வண்டியை நடத்துறது. ஊசாவும் அக்கியோவும் வண்டியை நடத்துகிற வேலை இவங்களது. இவங்க ஒழுங்காக வண்டி நடத்தியிருந்தாருன்னா, இவர் பின்னாடி வந்துட்டார், அக்கியோ முன்னாடி அங்கே வண்டி நடத்திட்டு வரார். இவர் ஒழுங்காக மாடுகள் அங்கே ஒழுங்காக நடத்திட்டு வந்திருந்தாருன்னா இந்த பெட்டி கீழே விழுந்திருக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, துணிகரமாக தேவனுடைய பெட்டியை தொட்டுறார் பாருங்க. அதான் அவனுடைய துணிவின் நிமித்தம் துணிஞ்சு தொட்டிருக்கார். இவர் பயந்தோ ஐயோ தேவனுடைய பெட்டி கீழே விழுதோ அப்படின்னலாம் தொடரல. வசனம் கிளியராக இருக்குது, துணிஞ்சு தொட்டிருக்கார். அப்போது இன்னொரு விஷயங்கள் கூட அங்கே இருக்குது. தேவனுடைய நம்முடைய மூத்த சகோதரில் கமெண்ட்ரிஸில் அங்கே கொடுக்குறாங்க, தேவனுடைய பெட்டி அது தன்னைத்தானே பாதுகாத்துக்குமா. தாகோன் சிலை முன்னாடி அங்கே யாருங்க தேவனுடைய பெட்டிக்காக இது பண்ணுது, கொண்டு போய் வச்சோன்னா தாகோன் சிலையே கீழே விழுகும் காலையில் எந்திரிக்கும் போது. ஸோ இந்த மாதிரி சில கமெண்ட்ரிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஊசாவினுடைய தவறு இது ஒன்று. இன்னொரு முக்கியமான ஒரு தவறு இருக்குது, நம்ம அப்படியே பின்னாடி நம்ம பார்க்கலாம். பட் இந்த இடத்துல அங்கே மிகப்பெரிய ஒரு அடி விழுந்துருது. ஊசா அந்த இடத்துலையே அங்கே தேவன் அடித்த உடனே இவர் அங்கே மறுத்து போயிடுறார். தாவீது பயந்து நடுங்கிட்டார். தேவனுடைய பெட்டி எங்கே போனாலும் அதை சரி பாருங்கள் கவனிக்கலாம். வந்த இடத்துலலாம் தேவனுடைய பெட்டியை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் பெரிய அடி வாங்கிட்டே இருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. பெரிய வாதையாகவே அது தொடர்ந்து போயிட்டுருக்கு. தாவீது உடனே பயந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயோ தேவனுடைய பெட்டி நான் எப்படி எடுத்துகிட்டு வர்றது, இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 30,000 பேர் மேலதளத்தோடு போகும்போது அந்த அசம்பாவிதம் அவங்களை எந்தளவுக்கு பாதிச்சிருக்கும். உடனே தாவீது என்ன பண்ணுறார் பாருங்கள், வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியானாகிய ஓபேத் ஏதாமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். இப்போ அடுத்தது உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஓபேத் ஏதோம் அப்படிங்கிறவருடைய வீட்டில் கொண்டு போய் அங்கே வச்சிட்றா. பாருங்கள், இந்த சரித்திரத்தில் எங்கே போனாலும் தேவனுடைய பெட்டியை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல் அநேக மரணங்கள் அங்கே அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் முதல்ல அங்கே என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த ஓபேத் ஏதோம் கண்டிப்பாக அது தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருப்பார். கண்டிப்பாக தேவனுடைய பெட்டிக்கு ஒரு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தேவனுடைய கற்பனைகள் பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ அதற்கு கீழ்ப்படிஞ்சு பெட்டியை ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதனால தான் அவருக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அவர் தவறாக ஹேண்டில் பண்ணால் அடிச்சிடுவார். ஸோ இப்போ ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் முதல்ல தேவனுடைய பெட்டி நிமித்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், பயங்கரமான ஒரு செழிப்புக்குள்ளே இவர் போகிறார். நியூஸ் வருது தாவீதுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓபேத் ஏதோம் நல்லா இருக்கார், கேட்டிருப்பார் என்னாச்சு அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி கேட்கும்போது நல்லா இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தாவீது மறுபடியும் கிளம்பிட்டார். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இப்போ தாவீது இந்த நியூஸ் போன உடனே ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து இப்போ சந்தோஷத்தோடு கொண்டு வரார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு அடி ஊசாவை பர்டிகுலராக அவர் செஞ்ச அந்த ஒரு தவறு நிமித்தம் அங்கே அடி விழுகுது. ஆனால் இந்த ஒரு டோட்டல் பயணமே அங்கே தடைபடுதில் மிக முக்கியமான ஒரு தவறு இருக்குது. சிஸ்டர் அழகாக சொன்னாங்க. அந்த ஒரு தவறை என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய பெட்டியை எப்படி தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஃபார்மாலிட்டிஸ் அங்கே தேவன் சொல்லியிருக்கார். அப்போது பாருங்கள், அதற்குரிய ஆசாரியர்கள் அவங்க தோளில் வச்சு சுமந்துட்டு வரணும். புதுசாக ஒரு வண்டி செஞ்சு ஆடம்பரம் பிரம்மாண்டமெல்லாம் கொண்டு வரக்கூடாது. தேவனுடைய பெட்டியை
தோளில் வச்சு தான் அவங்க சுமந்துட்டு வரணும். ஆனால் தாவீது அங்கே மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிடுறாங்க பாருங்க. பின்னாடி இந்த தவறை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஆசீர்வாதம் அங்கே நடக்குது, அவசரத்தில் தேவனுடைய பெட்டியை கொண்டு வரணும்னு எடுத்து வந்துடுறாங்க. ஆனால் அடி விழுந்த உடனே தாவீது இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க, கொண்டு போய் வச்சிட்டார் அங்கே ஆசீர்வாதம். அந்த டைமில் இவர் தன்னுடைய தவறை ரியலைஸ் பண்ணுறார். திரும்ப 2வது முறை எடுத்துகிட்டு வரும்போது ப்ராப்பராக எடுத்துகிட்டு வராங்க. எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத தாவீது சொல்கிறார் பாருங்க. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினான் என்றார். அழகா தாவீது அங்கே கற்றுக்கிட்டார். ஓ, தேவனுடைய பெட்டியை தோளில் தான் தூக்கிட்டு வரணும். இப்போ வண்டியில் கொண்டு வந்தது பெரிய தவறுன்னு சொல்லிட்டு இப்போ தாவீது ரியலைஸ் பண்ணிட்டார். அதற்கப்புறம் இப்போ ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து இப்போ அழகாக கொண்டு வராங்க. இப்போ பாருங்க, இந்த ஒரு ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோம்னா ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்து தான், அங்கே இருந்து தான் முதல்ல தேவனுடைய பெட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் இவங்க தேவனுடைய அந்த பெட்டியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு அழகாக கொண்டு வராங்க பாருங்க. இப்போ 2வது முறை வரும்போதும் தாவீதினுடைய உற்சாகம் அங்கே சொல்லவே வேண்டாம் பாருங்க. திரும்ப அவர் வரும்போது பலி பாருங்க, 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொளுத்த ஆட்டு கடாக்களையும் பலியிடுறார் பாருங்க. தாவீது எப்படி வரார் அப்படின்னா வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார் பாருங்க. ராஜா பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே நடந்து வரார். இப்போ டான்ஸ் நடனம் அங்கே நடந்துட்டே இருக்குது. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா மியூசிக் அதுவும் பயங்கரமா போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே தாவீதும் இஸ்ரேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடு, எக்காலம் ஊதப்பட்டுட்டே இருக்குது. 6 ஸ்டெப்புக்கு ஒருக்கா பலி செலுத்தப்பட்டுட்டே இருக்குது. எத்தனை பலி? 6 ஸ்டெப்புக்கு பலி. எத்தனை மிருகங்கள் கொல்லப்பட்டதுன்னு தெரியல. ஒரு பக்கம் தாவீது டான்ஸ் ஆடுறார், பயங்கர பிரம்மாண்டமா உற்சாகத்தோடு அவங்க கொண்டு வராங்க. எக்கால துணியோடு அங்கே கொண்டு வராங்க பாருங்க. அப்படியே எருசலேம் பட்டணத்துக்கு பக்கத்தில் நெருங்கிருச்சு. இப்போ ஜெருசலேம் பட்டணத்துக்கு உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, கவனிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். என்ன ராஜா இந்த மாதிரி ஆடிட்டு வராரே, ராஜா இல்லையா, இப்படியெல்லாம் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருதயத்தில் அவமதிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பெட்டி உள்ளே வந்த உடனே நேராகவே போய் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேவலமாக அங்கே பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது இப்போ ராஜா அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா பாருங்க, வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடிப்பாடினேன், அதனால நீ போய் வேலை பாரு அப்படின்னு சொன்னாரா? அவர் சொன்னது பாருங்க, அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கவனிச்சோம்னா கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஆன்சர் பண்ணுறாரா, அந்த அம்மா சொன்னதுக்கு மேலே தன்னை தாழ்த்திடுறான். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். தேவனுடைய பார்வையில் நான் இதை பார்க்கணும், நான் ரொம்ப நீசன் தான், நான் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முற்றிலும் அங்கே சரண்டர் பண்ணுறார். தாழ்த்திட்டு அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதற்கப்புறம் ஃபைனலாக தேவனுடைய பெட்டி ஜெருசலேம் வந்து அங்கே அந்த ஒரு இடத்துல அங்கே ரீச் ஆகுது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த ஒரு நிழல். இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன ரீகால் பார்த்துடலாம், நான் பொருள் போகும்போது மறந்துடும். ஃபஸ்ட்டு சீலோவில் தேவனுடைய பெட்டி இருக்குது. அதற்கப்புறம் என்ன நடக்குது, எபனேசரில் ஒரு யுத்தம் நடக்குது. இதில் தோற்று போகிறாங்கன்னு சொன்னோடனே தேவனுடைய பெட்டியை எபனேசருக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போது எபனேசரில் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிடுது. அதன் நிமித்தம் அங்கே முக்கியமாக அந்த அம்மா பினகாஸ் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, மகிமை இஸ்ரேலை விட்டு விலகி போயிற்று. ஃபஸ்ட்டு போயிடுச்சு. அதற்கப்புறம் பெட்டி விலகி போயிடுச்சு. திரும்ப எப்போ அந்த மகிமை இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, பெத்சிமேஸுக்குள்ளே வந்துச்சு. திரும்ப 7 மாதங்கள் கழித்து பெத்சிமேஸுக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. இப்போ இங்கே பெத்சிமேஸில் என்ன நடந்துச்சு, கரெக்டாக வரும்போது அங்கே ஒரு அறுவடை நடந்துட்டு இருந்துச்சு.
பெத்சிமேசின் மனுஷர் தூரத்தில் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஆனால் துணிகரமாக உள்ளே பார்த்துடுறாங்க. ஒரு துணிகரமான ஒரு பாவம் ஒன்று செய்கிறாங்க. அப்போ பாவம் அங்கே துணிகரமான விஷயம் செய்யும்போது அங்கே தேவன் அங்கே அடி வேலை பண்ணுறார். பயங்கரமான ஒரு சங்காரம், 50,000 பேர் பக்கம் அங்கே மறித்து போகிறாங்க. பயந்து நடுங்கிடுறாங்க. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பெட்டியை கீரியாத்யாரையும் அனுப்புகிறாங்க. இங்கே ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. தேவனுடைய பெட்டியை பார்த்துக்க சொல்லி பரிசுத்தப்படுத்துகிறாங்க. அதற்கப்புறம் அங்கிருந்து தாவீது ஒரு 20 வருஷங்களுக்கு அப்புறம் தாவீதினுடைய காலத்தில் அவர் தேவனுடைய பெட்டி எடுத்துகிட்டு வரார். ஒரு ரதத்தில் ஏற்றின அந்த தவறு நிமித்தம் அங்கே கரெக்டாக நாகோனின் களம் கிட்ட வரும்போது அங்கே ஊசாவுக்கு ஒரு பெரிய அடி விழுகுது. பயந்து போய் அடுத்தது தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு அங்கே வச்சிட்றார். 3 மாதம் அங்கே. அது நிமித்தம் இவருக்கு பயங்கரமான ஆசீர்வாதம் நியூஸ் தாவீதுக்கு வருது. திரும்ப போய் தாவீது பெட்டி எடுத்துகிட்டு வரார். வரும்போது கரெக்டாக ஜெருசலேமுக்குள்ளே அங்கே என்டர் ஆகும்போது அந்த மீகா தாவீதினுடைய அந்த மனைவி அவங்க அவமதிக்கிறாங்க. அவமதித்த உடனே தாவீது இன்னும் தன்னை தாழ்த்துறார். ஸோ அதற்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, தாவீது கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து தாவீது அதற்கு போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் அங்கே இடுறார். அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அங்கே வச்சிட்றார். அதற்கப்புறம் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து ஒன்று அங்கே வைக்கிறார். பாருங்கள், வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களுக்கும். அங்கே ஒரு பெரிய ஒரு விருந்து அங்கே நடக்குது. சரி, இப்போது இதுதான் இந்த ஒரு நிழலினுடைய ஒரு சுருக்கம். இப்போ இதில் தேவன் என்ன வச்சிருக்கார், நமக்கு என்ன ஒரு பாடம் தேவன் நமக்கு சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் உள்ளே போகலாம். இப்போ உடன்படிக்கை பெட்டி அது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி எதை அடையாளப்படுத்தக்கூடும், ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஆசரிப்பு கூடாரம் பாடத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை கொஞ்சம் கவனித்தோம்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும், உள்ளே இருக்கும். 4 விதமான மூடு திரைகளால் ஆசரிப்பு கூடாரம் அங்கே கவர் பண்ணப்பட்டிருக்கும். இதில் பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த குத்து விளக்கு வெளிச்சமெல்லாம் இருக்கும். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரும்போது அங்கே சூரிய ஒளி கூட உள்ளே நுழைய முடியாது. 4 லேயர்களால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். தகசு தோல் இன்னொரு 4 லேயர்களால் அங்கே கவர் பண்ணப்பட்டிருக்கும். அப்போது அதுக்குள்ளே இருந்த ஒரே வெளிச்சம் என்ன அப்படின்னா அந்த ஷெக்கினா லைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லைட் மட்டும்தான் அங்கே இருக்கும். இதில் அங்கே உள்ளே இருந்த ஒரே பொருள் என்னன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும். சரி, இதுக்குள்ளே யாரும் அங்கே போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பிரதான ஆசாரியர் அந்த பலியின் ரத்தத்தை தெளிக்கிறதுக்காக அங்கே உள்ளே போவாங்க. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளவு ரகசியமாக ரொம்ப சீக்ரெட்டாக அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமாக அங்கே வச்சு பராமரிப்பாங்க. அப்போது இந்த உடன்படிக்கை பெட்டி எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு கவனித்தோம்னா பாருங்கள், இந்த பெட்டியில் கீழே அந்த பெட்டி இருக்குது, உடன்படிக்கை பெட்டி. அதுக்கு மேலே ஒரு மூடி மேலே இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் கிருபாசனம். அதுக்கு மேலே இருக்கிறது மூடி கிருபாசனம். அந்த கிருபாசனத்துக்கு மேலே 2 கேருபீன்கள் இருக்குது. அந்த கேருபீனுக்கு நடுவில் தான் அந்த ஷெக்கினா லைட்டு இருக்கும். கேருபீன்களில் மத்தியில் வாசம் பண்ணிக்கிறவரே அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள்லாம் நம்ம அநேக வசனங்கள் வாசிச்சிருப்போம். ஸோ அந்த லைட் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். சரி, இதில் இந்த கிருபாசனம் பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்தும். கீழே இருக்கிற பெட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். மகிமை அடைந்த பிறகு கிறிஸ்துவையும் சபையையும் சேர்த்து அதை அடையாளப்படுத்தும் இந்த உடன்படிக்கை பெட்டி. மேலே இருக்கிற கிருபாசனம் கிறிஸ்துவுக்கு மேலே யார் இருக்காங்க, பிதாவாகிய தேவன். கிருபாசனம் பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்தும். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா பிதாவாகிய தேவனுடைய 4 விதமான குணலட்சணங்கள் இருக்கு. இதில் இந்த கிருபாசனம் அந்த மூடி எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா அவருடைய நீதி அப்படிங்கிற குணலட்சணத்தை அடையாளப்படுத்தும், அவருடைய நீதி. அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற 2 கேருபீன்கள், இந்த 2 கேருபீன்கள் எதை அடையாளப்படுத்தும்னா பிதாவாகிய தேவனுடைய அன்பு, வல்லமை. இந்த 2 குணலட்சணங்களை அடையாளப்படுத்தும். அவருடைய அன்பு எப்போ ஆக்டிவேட் ஆச்சு அல்லது அவருடைய வல்லமை எப்போ ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அதற்கப்புறம் உயிர் தெழுந்த போது அது ஆக்டிவேட் ஆகும்.
அதுக்கு அடையாளமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவருடைய அந்த தலைமாட்டில் ஒருத்தர் கால் மாட்டில் ஒரு தேவதூதர்கள் இருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியும். ஸோ அது ரொம்ப ஆழமாக நீங்கள் பார்த்தோம்னா ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அவருடைய பலி அங்கே நிறைவேற்றப்பட்டதுக்கப்புறம் தேவன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தேவனுடைய அன்பும் வல்லமையும் அங்கே ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ அதுதான் அந்த 2 கேருபீன்கள் ரெட்டியாக இருக்காங்க. அந்த கீழே நீதி நிறைவேற்றப்பட வேண்டிய நீதி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ரத்தம் தெளிக்கப்படணும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தேவனுடைய நீதி அங்கே தெளிக்கப்படும் போது அந்த நீதி நிறைவேற்றப்படுது. உடனடியாக அவருடைய அன்பு வல்லமை அப்படிங்கிற அந்த 2 குணலட்சணங்கள் ஆக்டிவேட் ஆகிறத நம்ம கவனிக்கலாம். அப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த லைட், நடுவில் இருக்க லைட் பிதாவாகிய தேவனுடைய ஞானம் அப்படிங்கிற குணலட்சணத்தை அதை அடையாளப்படுத்தும். சரி, இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டோட்டலாக இது நம்ம தனித்தனியாக இதனுடைய குணலட்சணங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி டோட்டலாக நம்ம கவனிச்சோம்னா இதனுடைய ட்ராவல் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி 4 விதமான மூடுதிரைகளால் யாருமே பார்க்க முடியாமல் உள்ள ரொம்ப சீக்கிரட்டாக பரிசுத்தமாக மகா பரிசுத்தமாக உள்ள வச்சுருக்காங்க. அப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப நாளாக ரொம்ப சீக்கிரட்டாக யாருக்குமே தெரியாமல் ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ அது என்ன அப்படின்னு நாம் இப்போ வசனங்களில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்குது அப்படின்னா அங்கே எப்படி உள்ள சீக்கிரட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மூடப்பட்டு மகா ரகசியமாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதிகாலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்தது. இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி காலங்கள் முதல் தலைமுறை தலைமுறையாக ரகசியமாக இருந்த ஒரு விஷயம் இப்போ பவுல் சொல்றார். அந்த தேவ வசனத்தை இப்போ வெளியாக்கப்பட்டிருக்கு அந்த ரகசியம். அப்போ அப்போஸ்தலர் காலத்தில் அப்படியே வெளியாக்கப்படுது அப்படின்னா நம்ம கவனிக்கலாம். தேவ வசனம் அப்படின்னா வசனம் சிம்பிளாக இருக்குது. அப்போ வெளியாக்கப்படுது அப்படின்னா அது என்ன அடையாளப்படுத்தும் அப்படின்னா வசனத்துக்குள்ளே இருக்கிற தேவனுடைய தெய்வீக திட்டம், டிவைன் பிளான். இந்த திட்டம் ஆதி காலங்கள் முதல் ரகசியமாக இருந்துச்சு. அப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தேவனுடைய திட்டம் எப்படி படிப்படியாக நிறைவேறுச்சு சீலோலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அங்கிருந்து ஆரம்பித்து அதனுடைய ட்ராவல் திரும்ப ஜெருசலேம் வருது. அப்போ இந்த தேவனுடைய திட்டம், ரகசியமாக இருந்த தேவனுடைய திட்டம் எப்படி படிப்படியாக வெளியாகி எப்படி அது ஒரு நிறைவேற்றத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த உடன்படிக்கை பெட்டி எதை அடையாளப்படுத்தினா தேவனுடைய திட்டத்தை அது அடையாளப்படுத்துகிறது. இதை குறித்து நம்மளுடைய மூத்த சகோதரர் 7ஆம் சபையினுடைய தூதன் அவர் பாருங்கள், அந்த டேபர்நாக்கல் ஷேடோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆழமான ரகசியங்கள் எல்லாமே எடுத்தார். இப்போ அதெல்லாம் தான் நம்ம பாடமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் அந்த கமெண்ட்ரியில் அங்கே கொடுக்கும்போது கிளியராக சொல்கிறார். டேபர்நாக்கல் ஷேடோஸில் 137ஆம் பக்கத்தில் இருக்குது. நம்ம தேவனி சித்தமான பின்னாடி அந்த புக்கள் கூட பார்க்கலாம். இதில் கிளியராக அங்கே சொல்லியிருக்கார், இந்த தேவனுடைய பெட்டி இது தேவனின் மாறாத திட்டத்தை அது குறிக்குது. கிளியராக அங்கே சொல்லி தெரியுதுங்களா? சின்ன லேட்டஸாக இருக்குது. சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி தேவ திட்டத்தை அடையாளப்படுத்துது. இப்போ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவ திட்டம்னா என்ன? எதுங்க தேவ திட்டம்? இப்போ நம்ம ஒரு 50 கிளாஸாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? 50-60 கிளாஸாக பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த பேசிக் ஸ்டடி இதுதான் அங்கே தேவனுடைய திட்டம். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம்னா இந்த சார்ட் ஆஃப் த ஏஜஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சார்ட்டில் முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், ஸோ இதை குறித்த ஆழமான காரியங்கள் நம்ம அந்த பாடத்தில் பார்த்துருப்போம். சரி, இதுதான் தேவனுடைய ஒரு தெய்வீக திட்டமாக இருக்குது. சரி, இப்போ தேவனுடைய திட்டம் எப்படி படிப்படியாக நிறைவேற்றத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். சீலோவிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். சீலோவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த பெலிஸ்தர் தேசம், பெத்சிமேஸ், கீரியாத்யாரிம், எருசலேம் எப்படி இது ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சரி, இப்போது சீலோ அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அநேக பேர்களில் தேவன் ஆழமான விஷயங்களை அங்கே வச்சுருக்கார். அதனுடைய அர்த்தங்களில் அழகாக தேவனுடைய திட்டம் பொருந்தி வரதை நம்ம அப்படியே கவனிச்சிட்டே வரலாம். சீலோ அப்படின்னா அது என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா அதனுடைய மீனிங் பார்த்தோம்னா பீஸ், அமைதி அல்லது சமாதானம் அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். சரி, இப்போது தேவனுடைய திட்டத்தில் மனுக்குலத்தை படைச்சதுக்கு அப்புறம் முதல்ல அமைதி சமாதானம் அங்கே இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப சமாதானமாக அவங்க இருந்தாங்க. எது வரைக்கும் இருந்தாங்க?
தேவனுடைய வார்த்தைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு சமாதானமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதுதான் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஆதாம் ஏவாள் சமாதானமா இருந்தாங்க. எப்போ கீழ்ப்படியாமைக்குள்ள போனாங்களோ அதோடு அவர்களுடைய சமாதானம் போயிடுச்சு. அவங்களது மாத்திரம் இல்லை, டோட்டல் மனுக்குலத்தினுடைய சமாதானம் போயிடுச்சு. மரணம் அப்படிங்கிற விஷயம் அங்கே உள்ள வந்துருச்சு. ஸோ அதற்கப்புறம் தேவனுடைய கற்பனைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆதாமுக்கு பிற்பாடு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது தேவன் அவருடைய பிரமாணங்களை கொடுத்து நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா ஆசீர்வாதம் சமாதானம் எல்லாம் இருக்கும், கீழ்ப்படியிலைன்னா சாபம், பெரிய லிஸ்டே அங்கே கொடுத்துட்றார். அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களா அப்படின்னா நமக்கு தெரியும். அவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் கீழ்ப்படிவாங்க, அப்புறம் கீழ்ப்படியாமைக்குள்ள அப்படியே மாறி மாறி இருக்கும். அப்போ கீழ்ப்படுகிறப்ப சமாதானம் இருக்கும், கீழ்ப்படியாதப்ப தேவன் பலவிதமான எச்சரிப்புகளை அங்கே கொடுத்துட்டே இருப்பார். திடீர்னு பக்கத்து தேசம் வந்து அங்கே படையெடுத்து வருவாங்க, உடனே தேவன்கிட்ட ஓடுவாங்க, ரட்சகரை எலும்பு பண்ணுவார், காப்பாற்றுவாங்க, திரும்ப கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இப்படியே அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப மோசமான ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ளே போகும்போது விக்கிரக ஆராதனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப போயிட்டாங்க. உடனடியாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, சீலோலிருந்து அடுத்து எபனேசர்ல அங்கே என்ன நடந்ததுன்னா மகிமை இஸ்ரேலை விட்டு விலகி போயிற்று. ஸோ ஒரு ரைட் டைம் தேவன் கொடுத்தார், எப்படியாவது இவர்கள் கீழ்ப்படிஞ்சிருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தார். அவர் தேவனுடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணதுனால மகிமை இஸ்ரேலை விட்டு அங்கே விலகி போயிற்று. இது எப்போ நடந்தது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா ஃபர்ஸ்ட் மகிமை அப்படின்னா அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். தேவனுடைய மகிமை எங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம், அதற்கப்புறம் தேவாலயம், அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் இருந்து இவர்களை வழி நடத்துச்சு. அப்போ அந்த தேவனுடைய மகிமை இவர்களை விட்டு விலகி போயிற்று. இது எப்போ நடந்துச்சு? நேபுகாத்நேச்சார் வந்து கிமு 606 தேவாலயத்தை அங்கே தீக்கிரையாக்கி எடுத்துகிட்டு போயிறார். ஸோ தேவனுடைய மகிமை அங்கே இஸ்ரவேல் விட்டே அங்கே விலகி அங்கே போயிருச்சு. ஸோ அதற்கப்புறம் பார்த்தோம்னா இவர்கள் பலவிதமான அனுபவங்களுக்குள்ளே போகிறாங்க. புறஜாதிகளுக்கு முழுக்க சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஒரு தேசம் இல்லாத ஒரு நிலைமையில் சிறை பிடிப்பில் இருக்காங்க. ஆனாலும் பார்த்தோம்னா அநேக கொடுமைகள் இதெல்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் தேவன் சில கிருபையான சில வாய்ப்புகளை கொடுத்து திரும்ப ஒரு சிலர் வராங்க, அங்கே எருசலேமை எடுப்பித்து கட்டுறாங்க, அலங்கமெல்லாம் அங்கே எடுப்பித்து கட்டுறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் அங்கே நடக்குது. ஆனாலும் இவர்களுக்கு ஒரு முழுமையாக அவர்கள் தேசத்துக்குள்ள ஒரு சுதந்திரமான நிலைமை இல்லை. ரொம்ப நாள் இதே ஒரு நிலைமையில் போயிட்டு இருக்குது பாருங்க. இதை குறித்து தான் ஓசியா தீர்க்கதரிசி அங்கே எழுதுறார். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். எதுவுமே இல்லாமல் ஒரு 400 வருடங்கள் தேவனை விட்டு புறம்பாக்கப்பட்ட நிலைமையில் அங்கே இருக்கிறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் நடுப்பட்ட ஒரு பகுதி. 400 வருடங்கள் என்ன நடந்ததுன்னே நமக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை. அப்போது இந்த ஒரு கண்டிஷனில் கம்ப்ளீட்டாக தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு போயிருச்சு. பலவிதமான அனுபவங்கள் அங்கே தேவன் கொடுக்குறார். கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ தேவனுடைய மகிமை அங்கே திரும்ப இஸ்ரேலுக்கு வருது. அது எப்போ வந்துச்சுங்க? பெத்சிமேஸ் எங்கே வந்துச்சுங்க? எப்போ வந்துச்சு? திரும்ப அவங்களுக்கு எப்போ ஒரு வாய்ப்பு வந்துச்சுங்க? பெத்சிமேஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் பாருங்கள். அங்கே எங்கே எக்ஸாக்டாக வருது அப்படின்னா அந்த வண்டி பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவுடைய வயலுக்கு அங்கே வருது. அப்படின்னா நம்ம ஈஸியாக கணிக்கலாம். யோசுவா அப்படின்னா அந்த பேர் எதை அடையாளப்படுத்தும், யாரை குறிக்கும்? யெசுவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். அப்போது பாருங்கள், தேவனுடைய மகிமை விலகி போயிட்டு பழைய ஏற்பாட்டு காலம் முழுக்க 400 வருஷங்கள் கேப் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் திரும்ப ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வருது. அந்த மகிமை எப்போ வந்துச்சு அப்படின்னா பெத்சிமேஸ்னா பார்த்தோம் சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டுக்கு சூரியன் வந்தபோது திரும்ப அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே அழகாக கிடைக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக ஆண்டவர் முதல் வரிகளில் வரும்போது இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சு?
ஒரு அறுவடை ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். 3 அறுவடைகள் பாடத்தில் பார்த்துருப்போம். முதல் அறுவடை கோதுமை தனியாக பதர் தனியாக பிரிக்கிறது. 2ஆம் அறுவடை கோதுமை தனியாக களை தனியாக பிரிக்கிறது. 3ஆவது வெள்ளாடு செம்மறியாடு அந்த ஊமையில் நம்ம பார்த்துருப்போம். அப்போது முதல் அறுவடை, அப்போ யூத யுகத்தில் நடக்கக்கூடிய அந்த அறுவடை தான் முதல் அறுவடை, யூத யுக அறுவடை. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாக அந்த சபை வாய்ப்புக்கு ஒரு வகுப்பார் அங்கே வெளியே வராங்க, எஞ்சிய ஒரு வகுப்பார். ஸோ ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு தான் முதல்ல அங்கே வருது. ஸோ யூத யுகத்தினுடைய ஒரு அறுவடை காலத்தில் இந்த ஒரு விஷயம் அங்கே நடக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை. சரி, இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அந்த மகிமை திரும்ப அவங்க மத்தியில் வருது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சந்தோஷமாக அந்த பெட்டியை ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த பெட்டி வரும்போது அந்த பெத்மேசி மனுஷர் தேவனுடைய பெட்டி திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய முதல் வருகையில் முதல்ல ஜனங்கள் எல்லாருமே எப்படி ரிசீவ் பண்ணாங்க? எங்கே போனாலும் சாப்பாடு கிடைக்குது, ஆண்டவர் பின்னாடி போனால் அடையாள அற்புதங்கள், பயங்கரமான பிரசங்கம், இப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூட்டமாக போகிறாங்க. அது நிமித்தம் தானே பரிசெயர் சதுசெயர்கள் வேதப்பாரர்களும் பயங்கரமான பொறாமை, எல்லாரும் இவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜனங்கள் ஆரம்பத்தில் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. ஆனால் அதனுடைய முடிவு கொஞ்சம் கவனிச்சோம்னா, கடைசியில் துணிகரமாக தேவனுடைய பெட்டிக்குள்ளேயே அங்கே பார்த்த மாதிரி துணிகரமான ஒரு பாவத்தை அவர்கள் அங்கே செஞ்சிடறாங்க. ஸோ தேவகுமாரனை அவங்க ரிசீவ் பண்ணாங்க. கடைசியில் தேவ திட்டத்தில் தேவகுமாரனையே அவர்கள் அங்கே படுகொலை பண்ணிடுறாங்க. அப்போது கவனிக்கலாம், இந்த தேவனுடைய மகிமை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பை எடுத்துகிட்டு முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் வரார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது கூப்பிடுறார். ஒரு சிலரை தவிர டோட்டல் தேசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புறங்கடிச்சிடுறாங்க. ஸோ அதை நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா, இதற்கு பின்னாடி அங்கே எப்படி அங்கே துணிகரமான பாவத்தின் நிமித்தம் தேவன் 50,000 பேர் அடிப்பார். ஜனங்கள் ரொம்ப துக்கமாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய துக்கத்துக்குள்ள சொல்லப்போனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு துக்கம் கிட்டத்தட்ட பாருங்க, அவர்கள் தேசத்தை விட்டு எப்போ அவங்க சிதறி போகிறாங்க அப்படின்னா, அதற்கப்புறம் கிபி 70 தீத்துராயன் தலைமையில் ஒரு பெரிய அடி விழுகுது. அதற்கப்புறம் தேசமே இல்லாமல் ரொம்ப வருஷம் சிதறி போயிடறாங்க. இப்போ தான் 1948 அவர்கள் திரும்ப அங்கே உள்ள வந்து அங்கே தேசமாக அங்கே உருவாயிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் அவர்கள் எங்கே போனாலும் உலகம் முழுக்க சிதறி போயிட்டாங்க. ஆனாலும் துக்கம்தான், துக்கித்து கொண்டே அங்கே இருந்தாங்க. ஸோ இப்போ இந்து வரைக்கும் நாம் வந்திருக்கோம். இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்குது? இஸ்ரேல் ஜனங்கள் சிதறி போயிட்டாங்க. இப்போ தேவனுடைய பெட்டி பெத்மேசில் இருக்குது. இதற்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, யூத யுக அறுவடை. இந்த இடத்துல ஒரு வகுப்பார் வெளியே வந்துடுறாங்க, ஆண்டவரை ஃபாலோ பண்ணி அப்போஸ்தலர்கள், இன்னும் ஒரு சில சீசர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ இங்கே இருந்து சபையினுடைய வரலாறு ஸ்டார்ட் ஆகுது. சர்ச் ஹிஸ்ட்ரி இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இதுக்கப்புறம் பெத்மேஸ்க்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது? நிழல்ல கீரியாத் யாரீமுக்கு தேவனுடைய பெட்டி அங்கே போகுது பாருங்க. கீரியாத் யாரீம், இது நிழல் கீரியாத் யாரீமுக்கு போகுது. இது அப்படியே பொருளை பார்த்தோம்னா ஆண்டவர் காலத்திற்கு பிற்பாடு சபை சரித்திரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கம்பேர் பண்ணிட்டே நம்ம வருவோம். இப்போ கீரியாத் யாரீமில் அங்கே என்ன நடந்துச்சு பாருங்க. தேவனுடைய பெட்டியை பார்த்துக்க சொல்லி ஒருத்தரை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தப்படுத்தினார். இங்க ஒரு மனுஷனை கர்த்தருடைய பெட்டியை பார்த்துக்க சொல்லி பரிசுத்தப்படுத்துறாங்க. அப்படியே நம்ம பொருளுக்கு வந்துடலாம். ஆண்டவருடைய காலத்திற்கு பிற்பாடு பாருங்க, தேவனுடைய திட்டம் அப்படியே டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் காலம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் காலத்துக்கு பிற்பாடு தேவனுடைய திட்டத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போறதுக்கு இப்போ ஒரு வகுப்பார் பரிசுத்தப்படுத்தப்பட்டாங்க. யாரை பரிசுத்தப்படுத்தினார்? தேவனுடைய திட்டம் அடுத்து டிராவல் ஆகிருக்கு. ஒரு குரூப் பரிசுத்தப்படுத்தப்பட்டாங்க. பாருங்க, நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மேல் வீட்டு அறையில் முதல்ல அங்கே பரிசுத்த ஆவி அங்கே கொடுத்து அப்போஸ்தலர்கள் அங்கே பாருங்கள், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலலாம் பாருங்கள், அக்கினிமயமான நாவுகள்லாம் அங்கே இறங்குச்சு. ஸோ முதல்ல அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு அங்கே எப்படி ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தினாரோ அதே மாதிரி ஒரு வகுப்பார் இங்கே தேவ திட்டத்தில் பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள். இப்போது அதற்கப்புறம் தான் ஆண்டவர் காலத்துக்கு பிற்பாடு அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறுச்சு, சபை இதுக்கப்புறம் எப்படி டிராவல் ஆகணும், எப்படி பண்ணால் சபை கிறிஸ்துவோடு சேர முடியும்,
தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன, 3 உலகங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க, எல்லாமே சீசர்கள் எழுதி முடிக்கிறாங்க. அந்த பேஸில் தான் இன்னைக்கு வரைக்கும் சபை அங்கே போயிட்டு இருக்கு. அப்போ அதற்கப்புறம் அப்போஸ்தலர்கள், விசேஷமாக பவுலெல்லாம் அத்தனை நிருபங்கள் அங்கே சபைகளுக்காக அங்கே எழுதுறார். யோவான் எழுதுறார், யாக்கோபு எழுதுறார், பேதுரு எழுதுறார். ஸோ இவர்களுடைய அந்த ரைட்டிங்ஸில் தான், அந்த பேஸில் தான் சபை தொடர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. தேவனுடைய திட்டம் அடுத்து ட்ராவல் ஆகுது. இது குறித்து தான் பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலருடைய அந்த ஒரு தீர்க்கதரிசிகளுடைய அந்த பேஸில் தான் சபை தொடர்ந்து அங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதற்கப்புறம் தேவனுடைய திட்டத்தில் என்ன, இப்போ கீரியாத்தியாரியில் தேவனுடைய பெட்டி இருக்குது, அங்கே பரிசுத்தப்படுத்தப்பட்டாச்சு. அதே மாதிரி இங்கே பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து அங்கே நடக்குது. இப்போ அப்போஸ்தலர்கள் காலத்துக்கு பிற்பாடு சபையின் சரித்திரத்தில் அங்கே என்ன நடக்குது, தெய்வீக திட்டம் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, இப்போ இங்கே இருக்கும்போது தான் இப்போ இங்கிருந்து தேவனுடைய பெட்டியை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு போய் ஃபைனலாக ஜெருசலேமில் கொண்டு போய் அதனுடைய ஸ்தானத்தில் அங்கே வைக்கிறாங்க. அப்போ தேவனுடைய திட்டம் சித்தம் அந்த இடத்துல ஒரு நிறைவுக்கு வர்றதை நம்ம கவனிக்கலாம். அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு இப்போ நம்ம உள்ளே போகணும். அப்போஸ்தலர்கள் காலத்துக்கு பிற்பாடு நமக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு நூற்றாண்டுகளும் அங்கே ஒவ்வொரு நூற்றாண்டாக கடந்து போகும்போது சபை பழைய பரிசுத்தத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை நோக்கி அங்கே திரும்புது. அப்போ பலவிதமான போதகர்கள், சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை சபை திரளாக சேர்த்து கொள்ளுது. அப்போ மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் சபைக்குள்ளே இருந்தே கிளம்புது. ஸோ இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வந்து என்ன ஒரு மகா பெரிய ஒரு தவறுக்குள்ள சபை போய் மாட்டுது அப்படின்னா, தேவனுடைய பெட்டி, தேவனுடைய திட்டத்தை மிகுந்த தாழ்மையோடு தேவன் சொன்ன பிரகாரம் தோல் மேலே சுமந்துட்டு வர்றதுக்கு பதிலாக ஒரு புது ரதத்தில் தேவனுடைய பெட்டியை அங்கே ஏற்றிடுறாங்க. அப்போது இது எதை அடையாளப்படுத்தும்? தேவனுடைய தெய்வீக திட்டம் இது தேவனுடைய பிரமாணங்களுக்கு மாறாக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ரதம் செஞ்சு அதில் கொண்டு போய் ஏற்றிட்டாங்க. அப்போ இது எதை அடையாளப்படுத்தும்? நெக்ஸ்ட்டு சிஸ்டர்லாம் அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. இப்போ அதுதான், இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் பாருங்க, இந்த வண்டி எப்படி சுமந்துட்டு போச்சோ, டாக்ட்ரின்ஸ், உபதேசங்கள். அப்போ தேவனுடைய திட்டத்தை தவறான உபதேசங்கள் மூலமா ஜனங்களுக்கு தவறாக போதித்து பாருங்க, மிகுந்த தாழ்மையோடு தேவனுடைய விஷயங்கள் போகணும். இங்கே பெரிய பெருமைக்குரிய ஒரு பெரிய சிஸ்டம் ஒன்று அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. பிரம்மாண்டமான ஒரு சிஸ்டம் ஒன்று அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. தவறான போதகங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அங்கே நரக போதனை, ஆத்தும போதனை, திருத்துவ போதனை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சபைகளுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே பைபிளையே அங்கே லத்தீன் மொழியில் மாற்றி சாதாரண ஜனங்களுக்கு பைபிள் கிடைக்காதபடி இந்த போப்பு மார்க்கம் அங்கே பண்ணிட்டாங்க. பைபிள் என்ன இருக்குன்னே ஜனங்களுக்கு தெரியல. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் டாக்ட்ரின், அதுதான் உபதேசம். ஸோ இந்த மாதிரி இவர்கள் பண்ணாங்க. இதில் உச்சகட்டமாக ஒரு அருவருப்பு பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா பாருங்கள், சேடியா கெஸ்டட்டோரியா. இது கொஞ்சம் கவனிச்சோம்னா போப்பு அவருடைய ஒரு ஒரு வாகனம் மாதிரி. இதை பார்த்தா எப்படி இருக்குதுங்க பாருங்க, இன்னும் துணிகரம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இப்போ தேவனுடைய பெட்டி மாதிரியே ஒரு ஆசனம் செஞ்சு பாருங்க, அந்த ஆசனத்து மேலே இவங்க ஒரு சேர் போட்டு உக்காந்துக்குவாங்க. இதை வந்து ஒரு 12 பேர் ஏதோ போட்டிருந்தாங்க. அவங்க வந்து தோளில் வச்சு சுமந்துட்டு போவாங்க போப்பை. இது எது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா 1978 வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 1978 வரைக்கும் இந்த ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு. கடைசியாக பார்த்தோம்னா போப் ஜான் பால் I அவர் தான் இந்த ஒரு இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், தேவனுடைய பெட்டி மாதிரியே செஞ்சு அதில் பிதாவாகிய தேவன் இருக்கிற அந்த கிருபாசனம்ங்கிறது தேவனுடைய ஒரு கிருபையின் ஆசனம், அதில் உட்காந்து அவங்க வந்திருக்காங்க. பாருங்கள், என்ன பரிதாபம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி முழுக்க உலக ஜனங்கள் முழுக்க இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அங்கே இருந்திருக்காங்க. அதனால தான் அங்கே எப்படி தாவீது 30,000 பேர் பெரிய பேரணி மாதிரி போன மாதிரி அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை உலகமே ஃபாலோ பண்ணிடுச்சு. ஸோ தவறான விஷயங்களை உலகம் முழுக்க ஒரு மது மாதிரி அங்கே ஊற்றி கொடுத்துட்டாங்க. மோசமான ஒரு விஷயத்துக்குள்ளே அங்கே போயிட்டாங்க. அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்கு தேவனுடைய திட்டம். தவறான விஷயத்தில் மாட்டி அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வரும்போது இப்போ ஹிஸ்ட்ரியில் எங்கே வராங்க அப்படின்னா நாகோனின் களம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறாங்க. எக்ஸாக்டாக இந்த நாகோனின் களம் அப்படிங்கிற ஒரு விஷயம்
களம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், இங்கே ஒரு அறுவடை நடந்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா 2ஆம் அறுவடையின் காலத்துக்கு வந்துட்டோம். இது 2ஆம் அறுவடை எப்போ இருந்து நடந்துட்டு இருக்குங்க? 1874லேருந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ 2ஆம் அறுவடையின் காலம், கோதுமை தனியாக களை தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எக்ஸாக்டாக இப்போ இந்த ஒரு காலப்பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ இந்த நாகோனின் களம் இங்கே வந்த உடனே அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அடி விழுந்த மாதிரி, ஊசாவை அடிச்சார் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு ஒரு பயங்கரமான அடி. ஏன்னா அது வரைக்கும் பைபிளை சாதாரண ஜனங்கள் கைக்கு கிடைக்காம லத்தீன் மொழியில் மாற்றி உள்ளே வச்சு புதைச்சிட்டாங்க, பூட்டிட்டாங்க, யாருக்கும் கிடைக்காது. ஆனால் இந்த 1874 இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய அடி அங்கே என்ன உழுகுது அப்படின்னா, பாருங்க, 1800களிலிருந்து ஆரம்பித்து பைபிள் சொசைட்டிஸ் நிறைய அங்கே ஃபார்ம் ஆகி பைபிள் பல லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு உலகம் முழுக்க அங்கே போகுது. எல்லாருக்கும் பைபிள் அங்கே எல்லார் கையிலையும் கிடைக்குது. அதனால இவங்க என்ன ஃபர்தராக இவர்களால் பொய் சொல்ல முடியல, இவங்க இஷ்டத்துக்கு எதுவும் சொல்ல முடியாது. எல்லார் கையிலையும் பைபிள் போன உடனே பொய் சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்குள்ளே அங்கே போய் மாட்டிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு காலகட்டத்தில் தான் போப்பு மார்க்கத்தினுடைய அந்த சர்வாதிகார போக்கு ஒரு முடிவுக்கு வருது. 1799 நெப்போலியன் போய் போப்பை அரெஸ்ட் பண்ணுறார். ஸோ அதோடு அவர்களுடைய அந்த உலகளாவிய ஒரு சர்வாதிகாரம் 539லேருந்து ஆரம்பித்து 1799 வரைக்கும் 1260 வருடங்கள், இந்த காலங்களும் அரைக்காலம் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்தி கிறிஸ்து பாடத்தில் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த ஒரு டைமில் இது ஒரு முடிவுக்கு வருது. பாருங்கள், பைபிள் எல்லார் கையிலையும் போனதுனால இது மிகப்பெரிய ஒரு அடியாக இவர்களுக்கு அங்கே வருது. மல்கியா 3ஆம் அதிகாரத்துலலாம் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் வந்த உடனே செய்யக்கூடிய முதல் வேலை அங்கே வெள்ளியை அங்கே சுத்திகரிக்கிறார், லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். வசனங்கள்லாம் நம்ம வாசிச்சிருப்போம். வெள்ளி அப்படிங்கிறது சத்தியம். இந்த கலப்படமான சத்தியங்களை அவர் சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். அதான் அதனுடைய வெளிப்பாடாக தான் இங்கே பைபிள் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் அங்கே பயங்கரமாக அங்கே நடக்குது. ஸோ அதற்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது அந்த ஊசாக்கு அடி விழுந்த மாதிரி இங்கேயும் மிகப்பெரிய ஒரு அடி ஒன்று அவர்களுக்கு விழுது. பாருங்கள், அடுத்தது எது? இதை குறித்து தான் வெளிப்படுத்தல 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. பாருங்க, மகா பாபிலோன் விழுந்தது அப்படின்னா 3 முறை சொல்லும்போது அது ஒரு பூரணம், கம்ப்ளீட்னஸ் குறிக்கும். கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு. இப்போ 2 முறை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் முழுமையான ஒரு விழுகை பின்னாடி வரப்போகுது, அர்மகெதோன் அதில் அங்கே ஒரு விழுகைக்குள்ளே போக போகுது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய அடி ஒன்று விழுது. எக்ஸாக்டாக கொஞ்சம் கவனித்தோம்னா இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். கொஞ்சம் ஆழமாக போனோம்னா, இப்போ பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு தேவன் திருந்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருந்தார். எப்படியாவது அவங்க பாபிலோனை குணப்படுத்தும்படி பார்த்தோம், அது இனி குணமாகாது, அதை விட்டு விடுங்கள், வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ குணமாகிறதுக்கு எப்பயாவது ஒரு வாய்ப்பு அங்கே கொடுக்குறார். அந்த ஒரு டைம் எப்போ முடியுது அப்படின்னா, எக்ஸாக்டாக 1878 பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அங்கே ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இது ஒரு பேரலல். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அதே மாதிரி அடுத்தது பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். பின்னாடி நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். யாக்கோபின் மரணத்தில் ஆண்டவர் மரணம் வரைக்கும் ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதை அசட்டை பண்ணிடுறாங்க. இஸ்ரேல் அந்த டைமில் ஒரு புறக்கணிப்புக்குள்ளே போகுது. அதே மாதிரி பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கும் ஒரு டைம் கொடுக்குறார். அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தலை, தொடர்ந்து அருவருப்புக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அடி அங்கே அவங்களுக்கு விழுந்துருது. ஸோ இதை குறித்து தான் பாருங்கள். அதற்கப்புறம் இந்த பெயர் சபைக்கு அந்த ஒரு வாய்ப்பு அங்கே போகுது. இப்போது அதற்கப்புறம் அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாருங்கள், அது வரைக்கும் சபை பெயர் சபைக்குள்ளே இருந்துச்சு, பாபிலோனுக்குள்ளே இருந்துச்சு சபை. அதோடு தான் அங்கே பாபிலோன் அருவருப்புகளுக்குள்ளே சகிச்சுக்கிட்டு சில பேர் அங்கே வனாந்திரத்துக்கு ஓடுனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், அதற்கப்புறம் ஆண்டவருடைய அந்த அறுவடை காலம் 1ஆம் வருகைக்கு பிற்பாடு இப்போ அழைப்பு அங்கே வந்துருச்சு. என்ன அழைப்பு? இனி பாபிலோனுக்கு வாய்ப்பு இல்லை, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு வெளியே வந்துருங்க. ஸோ அதோடு அந்த வாய்ப்பு அவர்களுக்கு முடியுது. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அங்கே முடிஞ்சிருச்சு. இதற்கப்புறம் அங்கே மனவாட்டிக்கூடிய ஒரு விஷயங்கள் எதுவுமே அங்கே பாபிலோன்ல இருந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், அதை குறித்து தான் நம்ம வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை.
உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. இனிமேல் அங்கே மணவாளன் மணவாட்டி சத்தம் அங்கே கேட்கப்படாது, என் ஜனங்களே வெளியே வந்திருக்குன்னு அழைப்பு கொடுத்துட்டார். ஸோ அதோடு அவருக்குரிய அந்த விஷயம் முடியுது. அதற்கப்புறம் என்ன நடக்குது இப்போ அந்த பாருங்க, இப்போ நம்ம 1874-78 வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அங்கே ஒரு அடி விழுந்துருச்சு. அடி விழுந்த உடனே இப்போ தேவனுடைய பெட்டி அடுத்தது எங்கே போகுதான், கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு அங்கே போகுது. அப்போ ஓபேத் ஏதோம் இதுவரைக்கும் தேவனுடைய பெட்டியை சரியா யாரால ஹேண்டில் பண்ண முடியல. முதல் முறையாக இந்த ஓபேத் ஏதோம் தான் தேவனுடைய பெட்டியை சரியா ஹேண்டில் பண்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அங்க போறார். அப்படின்னா இந்த ஓபேத் ஏதோம் யாரை அடையாளப்படுத்துறார் பாருங்க. தேவனுடைய திட்டத்துல அப்படியே அழகா டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கு. முதல்ல தேவனுடைய திட்டம், தேவனுடைய சத்தியங்களை சரியா ஹேண்டில் பண்ண ஒரு மனுஷன். அப்போ இது பாருங்க, தேவன் அந்த ஒரு நாலேஜை கொடுத்து பரிசுத்தாவின் மூலமாக அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறார். இந்த ஓபேத் ஏதோம் யாரை அடையாளப்படுத்தக்கூடும்? 1874 அப்புறம் இங்கிருந்து தான் ஆசீர்வாதமே ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் அடி எப்படின்னு தெரியல, பைபிள் இருக்குது படிக்க தெரியல, பல உள்ள போட்டு புதைச்சிட்டாங்க. அப்படியே டிரான்ஸ்லேஷன் வந்தாலும் லிட்டரலாக படிக்க தெரியுது, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, தேவனுடைய சத்தியங்கள் தெரியல, அவருடைய திட்டம் தெரியல, ஆண்டவருடைய பிரசன்னம் தெரியல, அந்தி கிறிஸ்து அமைப்பு யாருன்னு தெரியல. அப்படியே வெறும் பைபிளை வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் தான் அங்கே ஒரு ஆசீர்வாதம் வந்த மாதிரி சரியா ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாங்க. யாரை இது அடையாளப்படுத்தும்? ஓபேத் அப்படின்னா ஊழியக்காரன் அப்படின்னு அர்த்தம், சர்வன்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த ஊழியக்காரன் யார்? 1874 பாருங்க ஒரு ஊழியக்காரன் வந்தார். யார் அவரு? வாசிக்கலாம். மத்தேயு 24:45. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். ஏற்ற வேளையிலே வேலைக்காரருக்கு ஏற்ற வேலை போஜனம் கொடுக்கிறது. அப்போ எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக செய்யப்பட்ட ஊழியக்காரனை அடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கலாம். அப்போ எஜமான் வந்த டைம் 1874 கரெக்டாக எஜமான் வரும்போது, எஜமான் வந்திருக்கார், அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி டோட்டல் உலகத்துக்கே அறிவித்த ஒரு ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கார். பாருங்க, இதை குறித்து தான் நம்ம பார்த்துருப்போம். 7 சபையின் தூதர்கள் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம். 7 தூதர்கள் 7 சபை. இதில் நம்ம ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதர்கள் அங்கே நம்ம பார்த்துருப்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் 1ஆம் சபை, அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் சபைக்கு அங்கே தூதனாக இருப்பார். அடுத்தது அப்போஸ்தலனாகிய யோவான். ஸோ இந்த மாதிரி அப்படியே வரிசையாக நம்ம பார்த்துருப்போம். கடைசி 7ஆம் கால சபை, இப்போ நம்மளுடைய காலம். இப்போ 7ஆம் கால சபையினுடைய தூதன் யார் அப்படிங்கிறத நம்ம அந்த பாடத்தில் பார்த்துருப்போம். யாருங்க? நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர். ஸோ இவர் தான் முதல்ல பாருங்க ஏற்ற வேலை, அதாவது எஜமான் வரும்போது எக்ஸாக்டாக அவர் வரும்போது அந்த போதனத்தை சபைக்கு கொடுத்தவர். இவர் தான் அந்த ஊழியக்காரன். முதல்ல இதுவரைக்கும் சபை பைபிளில் எப்படி படிக்கிறது, இதுக்குள்ள என்ன ரகசியங்கள் இருக்குங்கிற டோட்டல் டீட்டெயில் தெரியல. நீங்கள் ஆதியிலிருந்து எடுத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் கூட பவுலெல்லாம் சில விஷயங்கள் எழுதினார், ஆனால் நிறைய பேருக்கு அங்கே புரியல. ஃபர்ஸ்ட் ஆண்டவரே சில விஷயங்கள் இப்போ சொன்னால் அதை நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ பின்னாடி அப்போஸ்தலர் அங்கே பவுல் சில அநேக ரகசியங்கள் எழுதுவார், பேதுருக்கே புரியாது. பேதுருவே அவர் எழுதுனதில் பல விஷயங்கள் எனக்கே என்ன புரியல அப்படிம்பார். அப்புறம் பேதுரு எழுதியிருப்பார், 3 உலகங்கள் குறித்து எழுதுவார். அப்புறம் யோவான் எழுதுவார். பாருங்க, இவங்க எல்லாமே எழுதினாலும் கம்ப்ளீட் நாலேஜ் அங்கே இல்லை. எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஒரு மரத்தில் ஒரு விதைக்குள்ள ஒரு மரம் இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு மரம் வரப்போகுது, ஆனால் விதை அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது, அந்த ஒரு கண்டிஷனில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த விதைக்குள்ள ஒரு வித்து இருக்குது, இது பெரிய மரமாகுங்கிற ஒரு அறிவு இருந்துச்சு, ஆனால் அது எப்படி அதனுடைய காரியங்கள் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை. இது ஆண்டவர் 2ஆம் பிரசன்னத்தில் வந்து தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 1874 அப்புறம் எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஒவ்வொரு காலத்திலையும் அந்தந்த காலத்தினுடைய சபைக்கு ஒரு தூதனை வச்சு அதன் மூலமாக ஆண்டவருடைய சத்தியம் அங்கே வெளியே வருது. அப்போது 7ஆம் கால சபையினுடைய தூதன் மூலமாக 7ஆம் கால சபை எப்படி தேவனுடைய சத்தியத்தை ஹேண்டில் பண்ணுறது, ஹவு டு ஸ்டடி பைபிள், இதுவே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. பாருங்கள், நம்ம இப்போ பேசிக்கெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அத்தனை பாடங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எங்கிருந்து பார்த்துட்ருக்கோம்? இவர் எழுதின அந்த வால்யூம்ஸ் 6 வால்யூம் எழுதியிருக்கார். இதில் 6ஆவது வால்யூமெல்லாம் நம்ம 10 தடவை படித்தாலும் புரியாது, அவ்வளவு டெப்த்தாக இருக்குது. அது அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த பேசிக்கலாம் முதல் வால்யூம்
இந்த மாதிரி 6 வால்யூம்ஸ் அங்கே எழுதப்பட்டிருக்கு. 50,000 பக்கங்கள் எழுதியிருக்கார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்மளால ஒரு நாள் ஒரு பக்கத்தை எழுத முடியுமா? ஏதோ ஒரு சத்தியத்தை எழுதிட முடியுமா? பைபிள் மொத்தத்தையும் அந்த காலத்தில், இன்னைக்கு நம்ம கூகுள் டெக்னாலஜி தட்டுனா எல்லா டீட்டெயிலும் வருது. எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் 50,000 பக்கங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் எழுதினா கூட ஒரு வருஷத்துக்கு 360 பக்கம். 10 வருஷம் எழுதினாலும் 3000 பக்கம் தான் எழுத முடியும். அப்போ வாழ்நாள் 10 50,000 பக்கமெல்லாம் எழுதிருக்கு. இப்போ 50,000 பக்கங்கள் எழுதின ஒரு ஊழியக்காரன் பாருங்க. அந்த ஊழியக்காரன் 7ஆம் சபையினுடைய ஒரு தூதன். இவர் தான் வேதாகமத்தை எப்படி படிக்கணுங்கிறத சபைக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை சொல்லிக் கொடுத்தார். எல்லா விஷயத்தையும் சபைக்கு இந்த 7ஆம் கால சபையில் அங்கே சொல்லிக் கொடுத்தார். ஸோ முதல் சபை தேவனுடைய திட்டம் தெரியுது, தேவனுடைய சத்தியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சபை தோளில் தாழ்மையோடு தேவனுடைய சத்தியத்தை திட்டத்தை அங்கே எடுத்துகிட்டு வராங்க. சரி, இப்போ தேவனின் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லாங்க? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கு? இஸ்ரேலில் இருக்கா? சரி, இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பொருளுக்கு வாங்க, நிழல வெட்டலாம். இப்போ தேவனுடைய பெட்டி எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய தோள் மேலே இருக்குது. இப்போ நாம தான் அதாவது தேவனுடைய திட்டம் இப்போ நம்மகிட்ட இருக்கு. நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. தேவனுடைய திட்டம் நிறைவேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இது நிறைவேறணும்னா நாம் தேவனுடைய பெட்டியை சரியானபடி சுமந்துட்டு போகணும். தேவனுடைய சத்தியத்தை சரியானபடி சுமந்துட்டு போகணும். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே வரலாம். பாருங்கள், இப்போ கடைசி கால 7ஆம் சபையின் காலத்தில் நம்ம நம்மளுடைய காலப்பகுதியில் இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய பெட்டி, தேவனுடைய திட்டம், சத்தியத்தை நாம் என்ன பண்ணணுமா, நல்லா டான்ஸ் ஆடணும். தூக்கிட்டு தாவீது எப்படி நடனம் பண்ணார் இல்லைங்களா, ஏபோத்தை தரிச்சிட்டு. அப்போது பாருங்கள், இது சணல் நூல் ஏபோத்து இதெல்லாம் தரிச்சிட்டு பலியின் ஜீவியத்தை இதெல்லாம் அடையாளப்படுத்தும் ஆசாரியர்கள் உடுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம். அப்போது இதை தரிச்சிட்டு அங்கே முழு பலத்தோடு நமக்குரிய விஷயங்களை தேவனுக்குன்னு நம்ம பலியாக செலுத்தி கிரியை செய்யணும். அவருடைய வசனங்கள் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய தவறு பண்ணாங்க. தேவனுடைய பெட்டி இவர்களை வழிநடத்துவதற்கு பதிலாக இவர்கள் தேவனுடைய பெட்டி தூக்கிட்டாங்க சுயநலத்தோடு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? வசனம் என்ன சொல்லுது, பாரம்பரியத்தை எல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அதெல்லாம் நம்மளுடைய மனிதனுடைய சுய ஞானம், சுய அறிவு, இதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுதோ அதை கம்முன்னு அதை பின்னாடி பிடிச்சிட்டு போயிடணும். அதுதான் கிரியை செய்கிறது, டான்ஸ் ஆடுறது, நடனம் அப்படிங்கிறது நம்ம கிரியை செய்கிறது. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் கிரியை செய்யணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, இப்போ தேவனுடைய பற்றி நம்ம தோள் மேலே இருக்கு. அடுத்தது நாம் என்ன பண்ணணும் பாருங்க, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். எக்கால தொனியோடு கொண்டு வராங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் பாருங்க, கடைசி எக்காலம், 7ஆம் தூதனுடைய எக்காலத்தினுடைய காலத்தில் இருக்கும். பின்னாடி நம்ம ரெவலேஷன்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்க, வெளிப்படுத்தல் 11:15 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். ஊதியாச்சு. 7ஆம் தூதன் அவர் ஊதிட்டு போயிட்டார். 1874 1916 வரைக்கும் அவருடைய வேலைகள் எக்காலத்தை ஊதிட்டு போயிட்டார். இப்போ நமக்கு அந்த எக்கால துணியினுடைய எக்கோ அடிச்சிட்டு இருக்கு. அவர் ஊதியாச்சு. இப்போ வரைக்கும் அதனுடைய எக்கோவில் தான் நம்ம இப்போ அந்த சபை டிராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாமும் அந்த எக்கால சத்தத்தை துணியை நாம் கிளப்பணும். அப்படின்னா சிம்பிள், நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய வேலை, கடைசி எக்காலத்தை கேட்டாலும் கேட்காட்டியும் சகோதரர்கள் மத்தியில் நம்ம சொல்லிடணும். பாருங்க, அதுதான் அந்த பேசிக் கிளாஸஸ்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த ஒரு வேலை தான். இன்றைக்கும் நம்ம அநேக சகோதரர்கள் சத்தியத்தின் மீது வாஞ்சையோடு சத்தியம் கிடைக்காம இருக்காங்க. அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய அந்த எக்காலத்தை நாம் சொல்லிடணும். ஸோ அதற்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இந்த எக்கால தொனி ரொம்ப சீக்கிரம் ஒரு நிறைவுக்குள்ளே வரப்போகுது. இனியெல்லாம் நமக்கு ரொம்ப நாளெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலிங்க. ரொம்ப ஒரு முடிவை நோக்கி நம்ம போயிட்டோம். பாருங்க, இதை குறித்து தான் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிறது, தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. வசனம் பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்குது. இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்க காலப்பகுதி தான். இந்த டைம்ல 7ஆம் தூதனுடைய எக்காலம் ஊதறக்கூடிய இந்த டைம்ல
தேவ ரகசியம் ஒரு நிறைவேற்றத்துக்குள்ளே வரப்போகுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். சபை அழைப்பு முடிஞ்சிடும், அப்புறம் தேவனுடைய திட்டம் நிறைவுக்குள்ளே வந்துடும். அப்போது கவனிக்கலாம், இப்போ நமக்கு டைம் இருக்கா அப்படின்னா, இனி நம்ம எவ்வளோ நாள் நமக்கு தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுக்குற கிருபை தான். இன்றைக்கி நம்ம இருக்கோம்னா அந்த நாளில் நம்ம தேவனுக்கு கிருபையாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடணும். நாளைக்கு இருப்போமா அப்படிங்கிறது தெரிய. சபை அழைப்பு எப்போ முடியும், எப்போ வேணால் போகிற அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் வரலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நாம் வாழக்கூடிய காலப்பகுதி தேவ ரகசியம் நிறைவேறக்கூடிய காலப்பகுதி. ஆதி காலங்கள் முதல் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்திட்டார். ஆதி முதல் மறைஞ்சிருச்சு, இப்போ நமக்கு எல்லாமே வெளிப்படுத்தியாச்சு. 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவு வரைக்கும் வெளிப்படுத்தியாச்சு. இப்போ இது நிறைவேறக்கூடிய காலத்தில் நாம் இருக்கோம். இப்போ சபைக்கு நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, இப்போ தேவனுடைய பெட்டி என்ட்ராயிருச்சு. என்ட்ராகும்போது அங்கே என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். மிகப்பெரிய ஒரு அவமரியாதைக்குள்ள சபை போக நேரிடும். இன்னைக்கும் பாருங்க, நம்ம சத்தியத்துக்குள்ள நடக்கும்போது நம்மளைய ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. சொந்தக்காரங்களை எடுத்துக்கங்க, உலக ஜனங்கள்லாம் எடுத்துக்கங்க. என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் சபை சபை சத்தியம் சத்தியம் கேவலமாக தான் பார்ப்பேன். அவங்களுக்கு புரியாது. யார் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு சத்தியம் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி அவமரியாதை இதெல்லாம் சபைக்கு அனுமதிக்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான சில அனுபவங்கள் சபைக்கு கட்டாயம் தேவை. பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே வரணும். அப்படின்னா எப்படி வரும்? சும்மா வரவே வாய்ப்பே இல்லை. அந்த அனுபவங்களுக்குள்ளே போகணும். அப்போ அந்த அனுபவம் சபைக்கு அங்கே கொடுக்கப்படுது. பாருங்க, அங்கே அவமதிக்கிறாங்க. இப்போ எக்ஸாக்டாக தாவீது அங்கே டான்ஸ் பண்ணிட்டு உள்ள ஜெருசலேமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். விசேஷமாக நாம் வாழக்கூடிய காலப்பகுதி உள்ளே என்ட்ராக போகிறோம். அதாவது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வரப்போகுது, வெடிய போகுது. அப்போது இந்த டைமில் அங்கே எப்படி அவமதிச்சாங்களோ, ஃபஸ்ட்டு இருதயத்தில் அவமதிச்சாங்க, அதற்கப்புறம் நேராகவே வந்து சொன்னாங்க. பாருங்கள், வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். கேவலமாக பேசுகிறாங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இந்த டைமில் இதே தான் நமக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடைசி கால சபைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை அங்கே சொல்லியிருக்கார் தேவன். இந்த மாதிரி அவமரியாதைகள், அவமானங்கள் இது எல்லாம் அனுமதிக்கப்படும். சத்தியத்துக்குள்ளே வர்றதுன்னா அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். அந்த டைமில் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பாடம் நமக்கு சொல்லுது. அப்படின்னா நாம் நம்மை இன்னும் தாழ்த்தணும். நீ எவ்வளோ வேணால் கேவலமாக பேசிக்கும், நான் அதை காட்டிலும் கேவலமாக இருந்துட்டு போகிறேன். ஆனால் தேவன் எல்லாத்தையும் அங்கே பார்த்துட்ருக்கார். பாருங்கள், சொல்லிட்டு நான் இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும், என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னை முற்றிலும் அங்கே சரண்டர் பண்ணினார். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களுக்குள்ள சபை போகும்போது நாம் முக்கியமாக மைண்டில் வைக்க வேண்டிய ஒரு வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கண்டிப்பாக நம்மை குறித்து பொய்யாதான் பேசுவாங்க. ஏன்னா அவர்கள் நம்மளை தூஷிக்கிறதுக்கு இருப்பாங்க. சரி, ஸோ கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது கடைசியாக தேவனுடைய திட்டம் ஒரு நிறைவேறதுக்குள்ளே வருது. இப்போ தாவீது தேவனுடைய பெட்டியை அதனுடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து எருசலேமில் அங்கே வைக்கிறார். ஸோ ஜெருசலேம் எதை அடையாளப்படுத்தும்? இப்போ பாருங்கள், இப்போ உள்ள பெட்டி உள்ளே வந்து வச்ச உடனே இப்போ சபை நிறைவு அங்கே முடிஞ்சிருது. தேவனுடைய திட்டம் ஒரு நிறைவுக்குள்ளே வருது. ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டான நிறைவில் என்ன, ஜனங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும். 1000 ஆண்டு அரசாட்சி முழுக்க அது போகும். அப்போது இப்போ சபை நிறைவு அங்கே வந்துடுது. இப்போ உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ எருசலேமுக்கு வந்துடுது. ஜெருசலேம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ளே வரலாம். பாருங்கள், வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவானாகிய நான்
புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இன்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புதிய எருசலேம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருதான். இப்போ தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து சபை, இது எல்லாமே நிறைவுக்கு வந்துருச்சு. இப்போது பாருங்கள், இந்த பூமிக்கு இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படியே இறங்குதான். ஸோ தேவனுடைய ராஜ்யம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த பூமியில். ஸோ அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த ஜனங்களுக்கு ஒரு உலக ஜனங்கள் எல்லாம் உயிர் தெளிந்து வருவாங்க. 1000 ஆண்டு அரசாட்சி முழுக்க இவர்களுக்கு சத்தியம் போதிக்கப்படும். கிறிஸ்துவ சபை கீழே இஸ்ரேல் ஜனங்கள், முற்பிதாக்கள் இவங்களாம் இருப்பாங்க. உலக ஜனங்கள் எல்லாத்துக்கும் போஷிக்கப்பட்டு சத்தியம் போதிக்கப்பட்டு இவர்கள் அங்கே எப்படி ஒரு ஆசீர்வாதம், தாவீது விருந்தெல்லாம் வச்சார் இல்லைங்களா, ஜனங்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அங்கே போக போகிறாங்க. ஸோ இந்த ஒரு பாடம் அங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கவனித்தோம்னா, சீலோலேருந்து ஆரம்பித்து எருசலேமுக்கு வந்து முடியுது. சீலோ அப்படின்னா என்னங்க? சீலோ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அமைதி, சமாதானம், பீஸ், சமாதானம். ஸோ முதல்ல ஆதாம் அந்த சமாதானத்தை ஏதேனில் தொலைச்சிட்டார். ஸோ மகிமை அங்கே விலகி போச்சு, டோட்டல் மனுக்குலத்துக்கு விலகி போயிடுச்சு. அடுத்தது தேவனுடைய திட்டம் படிப்படியாக வந்து எங்கே நிறைவேறுது அப்படின்னா ஜெருசலேம். ஜெருசலேம்னா என்ன அர்த்தங்க? என்னங்க பிரதர்? ஜெருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் வீடு அல்லது பீஸ் ஆஃப் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டி ஆஃப் பீஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஜெருசலேம் அப்படின்னாலும் ஒரு சமாதானத்தை அது அடையாளப்படுத்துது. ஸோ பாருங்கள், மனுஷன் அங்கே சீலோவில் முதல்ல சமாதானத்தை இழந்து போயிட்டான், கீழ்ப்படியாமைக்குள்ளே போயிட்டான். படிப்படியாக தேவனுடைய திட்டம் வந்து ஜெருசலேமில் திரும்ப கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் அவர்கள் இழந்து போன அத்தனையும் தேவன் திரும்ப கொடுக்குறார். வசனமெல்லாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? இழந்து போனதை ரட்சிக்கவும். பாருங்க, எல்லாமே இழந்து போன ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்தில் எதெல்லாம் இழந்து போனாரோ, முதல்ல தேவனுடனான தொடர்பை இழந்து போனார், ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனார், தேவனுடைய உறவு எல்லாமே போச்சு. அத்தனையும் திரும்ப இந்த ராஜ்யத்தில் அங்கே மனுக்குலத்துக்கு, டோட்டல் மனுக்குலத்துக்கு கொடுக்க போகிறார் ஜெருசலேம். ஸோ இதை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா சபை தான் கிறிஸ்துவோடு சேர்ந்து வழி நடத்த போகுது. பூமிக்குரிய அரசாட்சியில் ஜெருசலேம் அங்கே இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கும்போது அங்கே ஒரு நிறைவுக்கு வரும். ஆனால் நம்மளுடைய ஓட்டம் ஓடுவதற்கு இனியும் நாம் காலத்தை தாமதிக்க கூடாது. இனி காலம் செல்லாது. தேவ ரகசியம் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே வரும். சமாதானமான ராஜ்யம் நம்ம கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்கு. அந்த ராஜ்யம் ஆரம்பித்த உடனே அங்கே எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விருந்து அங்கே கொடுத்தாரோ, அதே மாதிரி டோட்டல் உலக ஜனங்களுக்கும் அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் உயிர் தெழுப்பி எல்லாருக்கும் ஆசீர்வதிக்க போகிறார். அங்கே குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பாபிலோன், சாத்தான், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சாத்தான் கட்டப்பட்ட நிலைமை, பாபிலோன் இருக்காது. அப்போது சத்தியம் வெள்ளம் போல் போகும். எந்த குழப்பமும் இல்லாமல் உண்மையான சத்தியம் அங்கே போகும். இப்போ நமக்கு அந்த சத்தியம் கிடச்சிருக்கு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாம் நிதானித்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போது கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். இப்போ தேவனுடைய பெட்டி எங்கே இருக்குது? எங்கே இருக்குங்க? நம்ம தோல் மேலையா? தோல் மேலே இருக்குது. சரி, லிட்ரலாக பெட்டி இப்போ எங்கே இருக்குது? ஆவிக்குரிய விஷயம் ஓகே, நம்ம தோல் மேலே தான் இருக்குது. நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது தேவனுடைய ரகசியம் திட்டம் அங்கே நிறைவேற்றத்துக்கு வருது. உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். இப்போ லிட்ரலாக உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். இதனுடைய குறிப்புகள் கொஞ்சம் கவனித்தோம்னா, பழைய ஏற்பாட்டில் இந்த தள்ளுபடி ஆகமங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஆர்சி அவர்களுடைய அந்த பைபிளில் சில தள்ளுபடி ஆகமங்கள்லாம் அங்கே சேர்த்து வச்சுருக்காங்க. அது பைபிளில் அக்செப்ட் பண்ணலை, அது வேறு. இதில் நமக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு அங்கே இருக்குது. என்ன அப்படின்னா, நேபுகாத் நேச்சார் அங்கே தேவாலயத்தை தீக்கிரையாக்குறார். ஸோ அதற்கப்புறம் அங்கே உடன்படிக்கை பெட்டி எங்கே போச்சுங்கிற டீட்டெயில் நமக்கு இல்லை. அந்த தள்ளுபடி ஆகங்கள் அந்த மக்கபேயர் நினைக்கிறேன், அதில் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி அந்த டைமில் தேவனுடைய பெட்டி எங்காவது மறைச்சி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு அங்கே சொல்கிறாங்க. இதை அநேக கிறிஸ்தவர்களும் அங்கே சிலதெல்லாம் சொல்கிறதுக்கு கேள்விப்படுறோம். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சாங்களா அந்த மலைக்கு அடியில் இருக்கும், அவருடைய ரத்தம் அப்படியே வடிஞ்சு வந்து அங்கே அந்த பெட்டி மேலே தெளிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க.
அப்போ அதெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். அவ்வளோ ரத்தம் இருந்துச்சா, முழமையிலிருந்து வடிஞ்சு வந்து விழுகிற வரைக்கும் அப்படின்னெல்லாம். ஏன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும் ரத்தங்கள், அவ்வளோ இதெல்லாம் ஃப்ளூயிட் இருக்காது, டக்குன்னு உடனே உறைஞ்சிரும். ஆண்டவர் பரிபூர்ண மனுஷன். இதெல்லாமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனால் பாருங்க, இதெல்லாம் அவரவர்கள் ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உடன்படிக்கை பெட்டி ஒருவேளை இப்போ எங்கே இருக்குன்னு மறைக்கப்பட்டிருக்கு, யாருக்குமே தெரியல. பின்னாடி ராஜ்யத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி திரும்ப வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லாங்க? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வந்ததுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி திரும்ப வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சரி, இதுக்கு நம்ம ஒரு வசனம் வாசித்து நம்ம பாடத்தினுடைய நிறைவுக்கு போகலாம். இந்த வசனத்தை படிங்க, நீங்களே என்ன வசனம் சொல்லுதுன்னு ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேசத்திலே பெருகி பழுகுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை. அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை. அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை. அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நம்மளுடைய தோள் மேலே இருக்குது. இப்போ தேவன் நமக்கு சொல்ல வர விஷயம் அதுதான். இப்போது உடன்படிக்கை பெட்டி உங்கள் தோளில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கிரியை நடனம் பண்ணுறது, நம்மளுடைய கிரியை பலியின் ஜீவியம், அதே மாதிரி எக்கால துணி மற்றவர்களை சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய வேலை, நம்மளுடைய குணலட்சணங்கள் நம்ம அபிவிருத்தி பண்ணக்கூடிய வேலை, கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறணும். இதை நீங்கள் பண்ணி முடிக்கும்போது உடன்படிக்கை பெட்டி அதனுடைய நிறைவை நோக்கி போயிடும். அதனால் இப்போ இந்த பாடம் நமக்கு சொல்கிற இந்த கருத்தோடு நாம் பாடத்தை நிறைவு செய்யலாம். கேட்ட சத்தியங்களின்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.